என்னங்க சர்தாஜி, இட்லி கடை வியாபாரம்லாம் எப்படி நல்லா போகுதா? போகுது சாரு. உங்க வீட்டுல உங்களுக்கு சோறு போடாத வரைக்கும் என் வியாபாரம் ஓஹோன்னு போகும். சர்தாஜி, என்ன சொல்றீங்க? ஒன்னும் விளங்க மாட்டுக்க. ஐயோ அண்ணே, நீங்க என்ன இப்படி புரியாதவங்களா இருக்கீங்க? உங்க வீட்டில் ஒய்ஃபு சமையல் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? வீட்லேயே சாப்பிட்டுக்கிடுவீங்க. அது அவங்க சமைக்காட்டி இல்லாட்டி லேட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பசி எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்து சாப்பிடுவீங்கல்ல, அதை தான் சொல்கிறாரு. அதே அதே தம்பி, சரியா சொன்னி. சரி சரி, நம்மளுக்கு ஒரு 3 இட்லி வைங்க. இருங்கோ சாரு, ஒரு 5 நிமிஷம் பொறுங்கோ. அண்ணே, எங்களுக்கு ஒரு 3 இட்லி தாங்க. இட்லி கடைக்காரனே, ஒரு இட்லி எம்பட்டுக்கு விக்கிறீங்க? ஒரு இட்லி 10 ரூபாமா? அத்தாச்சனே, என்ன கொள்ள விலை சொல்றீல? எங்க வீட்டாண்ட பக்கத்து பாட்டி ஒருத்தர் இட்லி சுடுவாங்க. 5 ரூபாய்க்கு தராங்க ஒரு இட்லி, 10 ரூபாய்க்கு 3 இட்லி தராங்க. நீங்க என்ன இம்புட்டு ரேட்டு சொல்றீங்க? அப்படியா? சந்தோஷமா சந்தோஷம். பாட்டி கடையில போய் வாங்கிக்கிடுங்க. பக்கத்துல இம்புட்டு விலை வச்சு விட்டா எப்படி? கொஞ்சம் நீங்களும் அந்த மாதிரி கொடுக்கலாம்ல? அதெல்லாம் சரிதாம்மா. அவங்க பாட்டி சொந்த ஊரு, சொந்த வீடு, வாடகை எது கட்ட தேவையில்ல, பார்த்துக்கிடுங்க. நான் இது வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கேன். இந்த இட்லி கடை நடத்துகிற இல்லையா, இந்த இடமைக்கும் வாடகை தரணும். எல்லாத்துக்குமே காசு கொடுத்து நான் வாங்குறேன். எனக்கு கட்டுப்படி ஆகாதம்மா. அதனால கொஞ்சம் ரேட்டு சேர்த்து வச்சு விற்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கிடுங்க. என்ன நம்ம ஊர்ல புதுசா இன்னொரு இட்லி கடை இம்புட்டு கூட்டமா வேற இருக்கு? ஆமா நெட்டவள்ளி, இந்த அண்ணன் இன்னைக்கு தான் கடை ஓபன் பண்ணிருக்காங்க. நாங்களும் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம் பாத்துக்க. ஓ சரி சரி அண்ணே, எனக்கு ஒரு 3 இட்லி கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ. சாப்பிட்டுட்டு நம்ம கடையில் இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுங்கோ. அண்ணே, இட்லி பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே குழம்பு அடி போலி போங்க. நன்றிப்பா, நன்றி. ஆமாம், எல்லாமே நல்ல ருசியாக டேஸ்டாக இருக்கு போங்க. நல்ல இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற சர்தாஜி உங்கள் கடையில். அப்படிங்களா சாரு? சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ. அண்ணே, உண்மையாலுக்குமே இட்லி சூப்பரா இருக்குது, குழம்பு அம்புட்டு ருசியா இருக்குது. ஆனா கூட ஒரு சட்னி சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க. அண்ணே, டெய்லியுமே கடை போடுவீங்களா இனிமேட்டுக்கு? ஆமாம்மா, டெய்லியுமே இனிமேட்டுக்கு இங்கே இட்லி வியாபாரம் பண்ணுவோம். நம்மளுக்கு வேற வேலை கிடையாது பாருங்க. இதுதான் வியாபாரம் பண்ணி தான் பொழப்ப ஓட்டணும். அண்ணே, நீங்க கடை போடுறதே போடுறீங்க, காலையில கொஞ்சம் நேரமா ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, இந்த ஆபீஸ் போறவங்களுக்குலாம் 4 இட்லி கட்டி கொடுத்துருவோம்ல, வாங்கி நேரமா எந்திரிச்சு செஞ்சுக்கிட முடியல பாருங்க. சரிம்மா சரிம்மா, போவ போவ சீக்கிரமா ஆரம்பிச்சிடுறேன். எக்கோ, நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஏன், உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நல்லா ருச்சியா இருக்கு. இந்த உமா சொன்ன மாதிரி 2 சட்னி மட்டும் சேர்த்து கொடுங்க, நல்லா இருக்கும். ஆமாக்கோ, இப்பதான் முத நாள் இல்லையா, போவ போவ எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிடுறேன். சரிண்ணே சரிண்ணே.